ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஆன்லைனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பத்தூஸ் கிச்சனை க்ளோஸ் பண்ணலான்னு போனேன். ஆர்டர் வந்துருச்சு பாருங்கள். ரோட்டில் சந்தடி எல்லாம் அடங்கிடுச்சு. அங்கே ஒரு கடை இருக்கும், அந்த கடை கூட 10:15 மூடிடுவார். அப்போ எனக்கு ஆர்டர் வருது. அக்செப்ட் பண்ணிட்டேன். பருப்பு வேக வச்சேன், சட்னி அரைச்சேன், மாவு இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். தோசைக்கல்லை அடுப்பில் போட்டுட்டேன், காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுட்டு பருப்பையும் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெறும் வெங்காயம் சாம்பார், தக்காளி வெங்காயம் சாம்பார் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் ரெய்டர் அசைன் ஆகி இந்த டெலிவரி போகிறதுக்கு 11:15 ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ கல் தோசை ரெண்டு கல் தோசையை இப்போ நான் ஊற்றி எடுக்கணும். ஸோ கல் நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் அந்த வெங்காயம் நம்ம நறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையே கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா தடவிட்டு கெட்டியான மாவு எடுத்துக்கணுங்க கல் தோசைக்கு. அப்போ தான் கல் தோசை நல்லா வரும். கெட்டியாக ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பெரிய சுற்றக்கூடாது, குட்டி சுத்தா நல்லா தடிமனாக தான் இருக்கணும் கல் தோசை. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா விட்டுட்டு திருப்பி போட்டும் எண்ணெய் தடவிட்டு நல்லெண்ணெய், நெய் என்ன வேணாலும் போடலாம். ஸோ நம்மளை நம்பி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் நான் 11 மணிக்கு கூட ஆர்டரை அக்செப்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.